ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செம்ம டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபியும் சொல்லலாம், இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். அதாங்க மணி கொழுக்கட்டை. எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதே 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இந்த 2 பருப்பையும் வேறு வேறு தண்ணி விட்டு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். பருப்பை 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பருப்பில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். இதோட 2-3 காஞ்ச மிளகாவை காம்பை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். ஓவராக காரம் சாப்பிட்றவங்க இன்னும் கூட 2 மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடியை போட்டு மூடி 3-4 மணி நேரம் இந்த பருப்பையும் அந்த மிளகா வத்தலையும் நல்லா ஊற வச்சிடலாம். பருப்பை ஊற வச்சு 4 மணி நேரம் ஆயிட்டு பாருங்கள், பருப்புலாம் நல்லாவே ஊறியிருக்கு. இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த மிளகா வத்தலையும் பருப்பையும் மட்டும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதாங்க சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மையம் அரைக்கணும்னு தேவையில்லை. தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைச்சா பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கட்டியாக தான் மாவு கிடைக்கும். இதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துட வேண்டியதான். கையில் இந்த மாவை எடுத்து வட்டமாக ஆமவடைக்கு எப்படி நம்ம தட்டையாக தட்டுவோம் அந்த மாதிரி கூட தட்டி இந்த இட்லி தட்டில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை எடுத்து அந்த இட்லி குழியில் ஃபில் ஆகிற மாதிரி இப்படி தட்டி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக தோணுதோ அந்த மாதிரி இட்லி தட்டில் இந்த மாவெல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஸ்டீம் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த பாத்திரம் வச்சுருக்கீங்களோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். நான் இங்கே இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு வடை மாவு போல் தட்டையாக தட்டி வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற இட்லி தட்டெல்லாம் அந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். அது வேகட்டும். அதுக்குள்ளே இன்னொரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொதிக்கிற தண்ணி, நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை ஃபஸ்ட்டு ஸ்பூனால் கிளறி விடுங்க. சூடாக இருக்கும். இப்போது கை பொறுக்கிற அளவுக்கு இந்த மாவோட சூடு குறைஞ்சதுக்கப்புறம் கையால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மாவை பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும். அரிசி மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு இதை அப்படியே தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் அரைச்சி தட்டையாக தட்டி வச்ச மாவு நல்லா வெந்து வந்திருக்கும். இதை கைட்டு எடுத்திங்கன்னா சுற்றும் ஒரு கரண்டியாலேயே இப்படி எடுத்து டைரெக்டாக மிக்சி ஜாரில் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் இந்த வீடியோவில் தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு. இது இப்போ சூடாக இருக்கும். ஸ்பூனால் இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுட்டு இதை அப்படியே தனியாக வச்சுருங்க. அடுத்ததாக கொதிச்சுக்கிட்டு இருக்கிற இட்லி பாத்திரத்தில் அப்படியே இட்லி தட்டை வச்சுட்டு அரிசி மாவு சாஃப்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அந்த அரிசி மாவுலேருந்து கொஞ்சமாக மாவை எடுத்து நல்லா உருட்டி குட்டி குட்டி பால்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா வெள்ளை மாவையும் உருட்டி இந்த மாதிரி பால்ஸாக ரெடி பண்ணி இட்லி தட்டில் வச்சு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். அதுவும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். சைடில் மிக்சி ஜாரில் இது ஆறட்டும்னு எடுத்து வச்சுருந்தோம்ல, இதை பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொரகொரப்பாக நமக்கு இருந்தால் போதும், ரொம்பவும் மையம் அரைக்கணும் தேவையில்லை. 10 நிமிஷம் கழித்து இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணோம்னா குட்டி குட்டியாக மணி கொழுக்கட்டை பண்ணி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சோம்ல, அது நல்லா வெந்து வந்திருக்கும். மெதுவாக கரண்டியால் ஒவ்வொரு கொழுக்கட்டையாக கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா கரண்டி குத்தி கூட அந்த கொழுக்கட்டை உடையாமல் இருக்கணும். குட்டி குட்டியாக ரெடி பண்ண கொழுக்கட்டைகளை தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் விதைகள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கிறேன், நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 2 குச்சி கருவேப்பிலையை இந்த மாதிரி உருவி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்திற்கு ஏற்ப எத்தனை மிளகா வத்தல்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரே ஒரு மிளகா வத்தலை காம்பு கிள்ளிட்டு அதை 2ஆக பிச்சு போட்டுக்கிறேன். பருப்பை வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதுலேயும் ஆல்ரெடி காரம் இருக்கும், அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மாவு பிசையும் போதும் பருப்பு அரைக்கும் போதும் நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். இப்போ இதை எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். கடுகும் எள்ளும் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா வேக வச்சு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த பருப்பு மிக்ஸை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் இதை வதக்கி விட்டதுக்கப்புறமா குட்டி குட்டி கொழுக்கட்டைகளாக செஞ்சு வேக வச்சு வச்சுருக்கிறோம்ல அந்த கொழுக்கட்டைகளை சேர்த்துக்கலாம்.
கொழுக்கட்டைகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து வச்சு வேக வச்சதுனால இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கு. லைட்டாக ப்ரெஷர் பண்ணி 2 கொழுக்கட்டைக்கு இடையிலையும் நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தாலே போதும். கொழுக்கட்டைகள் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக நல்லா பிரிஞ்சு வந்துடும். அப்புறம் எல்லாத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணுறதுலேருந்தே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறினதுக்கப்புறம் கடைசியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா செம டேஸ்டியான மணி கொழுக்கட்டை தயார். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காகவும் இந்த மணி கொழுக்கட்டைகளை ரெடி பண்ணிக்கலாம். இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் இந்த மணி கொழுக்கட்டைகளை செஞ்சு சாப்பிட்லாம். இது செஞ்ச உடனே சுட சுட எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு செம அல்டிமேட்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மணி கொழுக்கட்டையை வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மணி கொழுக்கட்டைகள் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு உங்களோட லைக் போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மணி கொழுக்கட்டைகளை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.